கிறிஸ்துவுக்குள் மிகவும் தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட வேதம்தான் நம் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படியாக ரஷ்யாவில் ஒரு பெரிய சுரங்கம் இருக்குது. அது என்ன சுரங்கம்னா, ஒரு குண்டு போட்டு தொலைக்கக்கூடாத ஒரு சுரங்கம். அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை யாராலும் எந்த குண்டு போட்டும் தவிர்க்க முடியாது. அதில் உலக நாட்டினுடைய புஸ்தகங்களும் விலையுயர்ந்த பொக்கிஷங்களையும் அதில் வைத்திருந்தாங்க. அதில் நம்பர் 1 முதலாவது புஸ்தகம் தமிழ்நாட்டில் திருக்குறள், திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அதுதான் அது எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று அதை பிரசித்தப்படுத்தினார்கள் அவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நிய தேசத்திலே திருக்குறளே அந்த அளவுக்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்றால், வானத்தையும் பூமியும் உலகத்தையும் படைத்த இரட்சகர் அவர் தேவன் அருளிய வேதம். சங்கீதம் 37:31 அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துக்குள் இருந்தது. அதனால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இந்த வேதத்தை நம்ம இருதயத்தில் சுமக்கும்போது, அங்கே எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் வருகிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, அங்கே 6வது வசனத்தில் அவன் தேறின இந்த வேதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தான். அதனால் தேவனுடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தது. அதனால் அவன் ராஜா கேட்டதையெல்லாம் கொடுத்தார். போப்பா, போய் ஆலயத்தெல்லாம் கட்டுங்க, போங்க அப்படின்னு அவர் ராஜா கேட்டதெல்லாம் இருதயத்தை திறந்து கொடுத்தார். நீங்கள் இந்த வேதத்தை உங்கள் இருதயத்தில் சுமந்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 9வது வசனத்தில் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பாபிலோனிலிருந்து நாங்கள் புறப்படும் போது, நாங்கள் புறப்பட்டு எருசலேம் வரும் வரை எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததுனால நாங்கள் சுகபத்திரமாய் வந்து சேர்ந்தோம் என்று சொல்கிறார். இந்த வேதம் உங்களை பாதுகாக்கும். 3ஆவதாக 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நாங்கள் பொருள்களெல்லாம் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரோம், அதனால் வழியில் சேவகர்களையோ இராணுவ வீரர்களையோ நாங்கள் கேட்க வெட்கப்பட்டிருந்தோம். காரணம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் இருந்தது என்று சொல்லுகிறார். அப்படியாக அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார்கள். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சுமந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 119 அது 165வது வசனத்தில் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சமாதானத்தை தேவன் தருகிறார். இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த வேதத்தை வாசிங்க, புசிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் குடல்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வேதத்தை ஆசாரியர்களுடைய வாய்களிலே தேடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எரேமியா வாயில் ஆண்டவர் வார்த்தையை தொட்டார். அந்த இடிக்கவும் பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் அவிழ்க்கவும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் சாத்தானுடைய ராஜ்யங்களை இடிக்கவும் தேவன் அவன் வாயிலே வேதத்தை வைத்தார். கர்த்தருடைய வார்த்தை யோவான் சாணனுக்கு உண்டானது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 17:1 கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. இப்படி கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசியுங்கள், நேசியுங்கள், புசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை சந்தியும், அவர்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பாதுகாப்பை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.